நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் இனிய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகளை எழுதியவர் மு. ஆறுமுக விக்னேஷ். வாசிப்பவர் ஜி. சங்கீதா. முதற் கவிதை குருதிப்பூ. 6 இதழ்கள் கொண்ட செங்காந்தலை பெண்ணின் கையில் இருக்கும் 5 விரல்களோடு எப்படி ஒப்பிட முடியும்? அடியில் நீலத்தையும் மேலே மஞ்சளையும் உரிதாக்கிக் கொண்ட எரியும் நெருப்போடு அடியில் மஞ்சளாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும் செங்காந்தலை ஒப்பிடுவது எவ்வாறு பொருந்தும்? ஒரு செங்காந்தல் பூவை கையுறையாக குறிஞ்சியில் வாழும் தலைவிக்கு கொண்டு செல்கிறான் தலைவன். காதலை பொறுத்தவரை மலர் கேட்டால் வனத்தையே கொடுக்க வேண்டும். செங்காந்தல் மலர்வனமான குறிஞ்சியில் வாழ்பவர்களுக்கு ஒரே ஒரு செங்காந்தல் கையுறையாக கொண்டு செல்வது எப்படி பொருந்தும்? குறுந்தொகையின் முதல் பாடலில் அந்த குறிஞ்சிவாழ் தலைவி செங்காந்தலை குருதிப்பூ என்கிறாள். மஞ்சளான எலும்பு மஞ்சைதான் சிவப்பு குருதிக்கு நதி மூலம். கையுறையை மறுத்தாலும் குறிஞ்சிதான் காதலுக்கு ரிஷி மூலம். இரண்டாவது கவிதை முல்லை. இமில் வாழ்நர் சிற்றூரில் வாழும் குமரனுக்கு காளையின் திமில் எல்லாம் திமிலே அல்ல. அவன் அன்றாடம் அன்புறத் தழுவும் குமரியின் தனம். காளையின் உடம்பில் இருக்கும் வெண்ணிற புள்ளிகள் எல்லாம் குமரி மத்தால் தயிர் கடையும் போது அவன் தோளில் தெருக்கும் தயிரின் புள்ளிகள். கொள்ளேற்றின் கொம்பை கூட கொலைத்தொழில் புரியும் ஈசன் தன் தலையில் சூடும் பிறை என்கிறார்கள். குமரனுக்கு அதுவும் பிறை அல்ல, குங்கும திலகமிடும் பிறை போன்ற குமரியின் நுதல். மூன்றாவது கவிதை அன்பின் ஐந்திணை. குறிஞ்சி தென் வெல்லும் சொல் உனது, முல்லை முகை வெல்லும் பல் உனது, மருத வயல் வெல்லும் வளம் உனது, நெய்தல் கடல் கொண்ட நிலம் உனது. பாலையின் மணலும் அனலும் போல மாலையில் மலரும் மனமுமாய் நாம் சேர்ந்திருப்போம். நான்காவது கவிதை மஞ்ஞை. மயில்கள் அகவல் ஓசை கொண்ட ஆசிரியப்பாக்கள். மழைக்கு ஆடும் தொகைகளுக்கு மழைக்கடுவல் வருணனை போல் உடல் முழுவதும் பேலிக் கண்கள். காட்டுத் தீப்போல் பூக்கும் வேங்கை மரத்தில் காணலாம் பேகன் கலிங்கம் நல்கிய காண மஞ்ஞையை. ஆண் மயில் தோகை பெண்ணின் கூந்தல் பால் மாறி பிரிந்துவிட்ட ஓமை. மயிலின் நீலக்கழுத்து வான் நிலமா கடல் நிலமா இல்லை குறிஞ்சிப்பூ நிலமா? மயில்களின் முட்டை மொசுவின் குருளைகளுக்கு உருட்டி விளையாடும் பந்து. இது நொச்சி இலை போன்ற மயிலின் அடியொற்றி எழுதிய காவடிச் செந்து.